இந்தாங்க. செல்வி, என்னம்மா அது? இப்பெல்லாம் காட்ட மாட்டேன். உங்களுக்கு போடும்போது நீங்களே பாத்துக்கோங்க. ஏன் செல்வி, எப்படி இருந்தாலும் எனக்கு தானே வரப்போகுது, அதை இப்பவே காமிச்சா என்ன? அட, அதுக்குள்ள அக்காக்கு அவசரத்தை பாரு. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுக்கா. ஹலோ, என்ன ஆள் இருக்காங்கன்னு சிரிக்கிறீங்களா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசியில என்கிட்ட தான் வரணும், ஜாக்கிரதை. என்ன சண்முகம், அவ்வளவு நக்கலா சிரிச்ச? பொண்டாட்டி சொன்னது அப்படியே சைலண்ட் ஆயிட்ட? ஐயா, நீங்க வேற. இப்பதான் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நீங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விட்டுறாதீங்க. பொண்டாட்டிக்கு அடங்கி போகாம அவன் உங்கள மாதிரியா இருப்பான்? சண்முகம், பொண்டாட்டி பேச்ச கேட்டா வாழ்க்கையில உருப்பிடலாம். மகா பேச்ச கேட்டு நல்லபடியா நடந்துக்கோ. உங்க ஐயா பேச்ச கேட்டா அவ்வளவுதான். இப்ப நான் என்ன வாழ்க்கையில அப்படி கெட்டு போயிட்டேன்? எல்லாமே உன்னை கேட்டு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என்ன கேட்டுதான் செய்றீங்களா? நம்பிட்டேன். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஏ கீர்த்தி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அங்க எவ்வளவு வேலை கிடக்கு. எதையாவது பொறுப்படுத்தி செய்யக்கூடாது? போய் ஹெல்ப் பண்றத. இந்த பாரு, இப்படியே இருந்தா எப்படி? இந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டாதான் குடும்பத்துல எல்லாரோட மனஸ்தாபமும் தீரும். நீ இந்த குடும்பத்தோட மூத்த மருமக, நீயே எடுத்துதான் இந்த சீமந்தத்தை நடத்தணும். சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். போ. இப்பதான் இவங்களுக்கு மூத்த மருமகன் நினைப்பு வந்துச்சா? சீமந்தமா நடத்துறீங்க? பலகாப்பு விட எழவு விட மாத்திரனா இல்லையான்னு பாருங்க. சரி சரி வாங்க. ஏய் சீக்கிரம் வா. என்ன செல்வி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்ல நேரம் ஆரம்பிச்சதும் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிம்மா. மகா, எத்தனை வருஷம் எனக்கு குழந்தை இல்லைன்னு இந்த ஊர் உலகம் என்னையும் உங்களையும் எப்படியெல்லாம் பேசி அவமானப்படுத்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு புள்ள வந்துருச்சுங்க. நம்பப்பட்ட அவமானத்துக்கு தான் இன்னைக்கு ஊரை கூப்பிட்டு உனக்கு சீமந்தம் நடத்துறோம் மகா. இனி யாரும் உன்னை ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. உனக்குன்னு உறவா இத்தனை பேர் இருக்கும் பாரு. என் தம்பிங்க 2 பேரும் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது அந்த கடவுள் நிறைவேற்றி வச்சிட்டாரு.